எல்லாருக்கும் வணக்கம். Fudchannel உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி மறுபடியும் நான் ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மட்டன் சாப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு செம்மையான ரெசிபிங்க இது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சாப்ஸ்க்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம மட்டன் எல்லாம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் தான் எடுத்துக்கோங்க சாப்ஸுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே அப்புறம் நம்ம கிரேவி அந்த சாப்ஸ் பண்ணுறப்போ அப்போவும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அப்புறம் மட்டன் ரொம்ப உடஞ்சி போயிடும். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்துச்சு. நான் குக்கர்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு இஞ்சி, பூண்டு. இஞ்சி வந்து கொஞ்சம் நல்ல பெரிய இஞ்சி துண்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி தான் வந்து இதை விட பூண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்புறம் 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். நான் மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இஞ்சி வரமிளகாலாம் போடுறோம், இதுலேயும் காரம்லாம் இருக்கும். சாப்ஸுக்கு வந்து மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும், அதனால தான் மிளகு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் நான். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மசாலா வரைச்சிக்கலாம். அடுத்தது இப்போ அந்த மசாலாவை அரைச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சாப்ஸ்லாம் சில பேர் ட்ரையாக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை விட கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. சாப்ஸ் வந்து இரும்பு கடாயில் பண்ணோன்னா அது ருசி நல்லாயிருக்கும். அப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. அடுத்தது வேக வச்சுருக்கிற மட்டனை போட்டுக்கலாம். தண்ணியோடு ஊற்றிக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால நம்ம வந்து முதல்ல 1/2 கப்பு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இதுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வேகணும். 2 விசில் தான் மட்டன் வெட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுவும் இல்லாமல் தண்ணியும் இருக்குது. எல்லாமே நல்லா சேர்ந்து வந்து நல்லா சாப்ஸுக்கு வந்து ட்ரை ஆகணும் இல்லையா? ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து சுண்டணும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை வந்து மூடாமல் அப்படியே சுண்ட விடுங்க. இல்லைனா மூடி வச்சிட்டோன்னா அப்புறம் அதுலேருந்து தண்ணி அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கும் மூடியிலேருந்து. அது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போது நடுவில் மட்டும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போது 10 நிமிஷம் வெந்துட்டுருக்கு. நல்லா கலர் அப்படியே கலர் அப்படியே கருப்பாக மாறுது பாருங்கள். இருக்கிற இன்னும் தண்ணி இருக்குது. மட்டனும் எனக்கு இன்னும் சரியாக வேகலை. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவேன். இந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்களுக்கு மட்டன் வெந்துருச்சு அப்படின்னு கிரேவியும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். பட் எனக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் நான் விட போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இன்னும் மட்டன்லாம் வெந்துட்டுருக்கு. நல்லா மசாலாலாம் நல்லா கருப்பாகி நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது இப்போது. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. மறக்காமல் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.